ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கார்த்திக் தீபா சீரியலில் ஒரு அட்டகாசமான ப்ரோமோ பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. இங்கே பார்த்தோன்னா எல்லாருமே கோவிலுக்கு கிளம்பி வந்திருக்காங்க. அங்கே பார்த்தோன்னா சாமியோட சிலையை காணும். இதை பார்த்த ஒரு மக்கள் எல்லாரும் செம அடிச்சு ஆறாங்க. என்ன இது, சாமியோட சிலையை காணும், எந்த பாவி பையன் இப்படி பண்ணிட்டான் அப்படின்னு போதும் நடக்கிறதுலாம் பார்த்தா சந்தேகமாக இருக்கே. கண்டிப்பாக இந்த சாமி சிலை காணாமல் போயிருக்குன்னா இதை அந்த சாமுண்டீஸ்வரி தான் எடுத்துருக்கணும் அப்படின்னு அதில் ஒருத்தங்க சொன்னதும் உடனே பாட்டி இங்கே பாருங்க, அபாண்டமாக ஒருத்தங்க மேலே பழி போடாதீங்க அப்படின்னதும் இங்கே பாருங்க, கும்பாபிஷேகம் நடக்கிறது இங்கே பிடிக்காத ஆளுனா அந்த சாமுண்டீஸ்வரி மட்டும்தான். கண்டிப்பாக அவங்க தான் இப்படி சிலையை எடுத்துருக்கணும் அப்படின்னும் போதும் அங்கே இருக்கிற ஒரு சிலர், ஆமாம் நாங்கள் 2 பேரும் இந்த வழியால் வந்தப்போ கோவில் மணியோட சத்தம் கேட்டுச்சு, நாங்களும் பார்த்தோம், அங்கே யாருமே இல்லை. அப்படின்னா கண்டிப்பாக நைட்டோட நைட்டாக வேற யாரோ தான் கும்பாபிஷேகத்தை தடுத்து நிறுத்தணுங்கிறதுக்காக சிலையை திருடி இருக்கணும் அப்படின்னு சொன்னதும் இந்த பக்கம் விரும்மாண்டி இங்கே பாருங்க, சந்தேகம் வந்துச்சா அதை சும்மா விடக்கூடாது, அதனால போலீஸை வச்சு நாம சாமுண்டீஸ்வரி வீட்டில் செக் பண்ணிடலாம். ஏன்னா இப்படி நகை சந்தேகப்பட்டதோ என்னோட வீட்டை செக்கிங் பண்ணிங்கல்ல, அதே மாதிரி சாமுண்டீஸ்வரி வீட்டையும் நாம செக் பண்ணத்தான் வேணும் அப்படின்னதும், அட பாவிங்களா, ஒரு பொண்ணு மேலே இப்படி அபாண்டமாக பழி போடுறீங்க, சாமுண்டீஸ்வரி இந்த ஊருக்காக எவ்வளவோ பண்ணியிருக்கா, அப்படி இருக்கும்போது இந்த சிலையை திருடுறதால அவளுக்கு என்ன லாபம் அப்படின்னு பாட்டி சாமுண்டீஸ்வரியை விட்டு கொடுக்காம பேசிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தோன்னா இங்கே பாருங்கள், நீங்கள் சாமுண்டீஸ்வரி அம்மாவோட கோபத்தை இன்னும் அதிகரிக்கத்தான் பார்க்குறீங்களே ஒழிய அவங்கள சமாதானப்படுத்தி இந்த கும்பாபிஷேகத்துக்கு கூட்டிகிட்டு வர வழியை பார்க்குறீங்களே இல்லை. தேவையில்லாமல் அத்தை மேலே பழி போட வேணாம் அப்படின்னு கார்த்திக் சொன்னது. ஏப்பா, சந்தேகம் வந்துட்டா எல்லாரையும் நாம் ஆராய்ச்சி பண்ணுறது தான் முறைப்பா, வேற வழி இல்லைங்கிற மாதிரி ஊர் மக்களை எவ்வளவோ சொல்லிட்டு இருக்காங்க. உடனே நம்ம கார்த்தியும், சரி இப்போ என்ன, சில எங்கள் அத்தை வீட்டில் இருக்கிறேன்னு சந்தேகப்படுறீங்க, அவ்வளோதானே, நான் முதல்ல அங்கே போய் பார்க்குறேன், அதுக்கப்புறமா போலீஸ் வரட்டும் அப்படின்னது. எப்படி நீ போய் பார்க்குறியா, எப்படி உன் அத்தையை காப்பாற்றுறதுக்காக சிலையை எடுத்து மறைச்சி வச்சுட்டு எடுக்கலன்னு சொல்ல போறியா அப்படின்னும் போதும் உடனே நம்ம கார்த்திக், இங்கே பாருங்க, அத்தை அவங்க வீட்டில் சிசிடிவி கேமரா போட்டியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக எங்கள் அத்தை மறைச்சி வச்சுருந்தாலோ இல்லை எங்கள் வீட்டில் வேறு யாரும் மறைச்சி வச்சுருந்தாலோ கண்டிப்பாக அதில் பதிவாகி இருக்கும், அதை வச்சு கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னும் போதும் இதுக்கிட்ட சிவனாண்டி விரும்மாண்டிட்டையும் செம அடிச்சு ஆறாங்க. ஐயோ, என்னடா இந்த விளக்கத்தை உன் பொண்டாட்டி சந்திரா கூட சொல்ல இல்லையா அப்படின்னதும் இந்த பக்கம் சந்திராவும் அடிச்சு ஆறாங்க. ஆமாம்ல, தீபாவளி முடிச்சதும் கேமரா போட்டுறதா அக்கா பேசினா, ஐயோ இதை நம்ம மறந்து போயிட்டோமே அப்படின்னு சொல்லி சந்திராவும் அந்த இடத்துல ரொம்ப பதட்டப்படுறாங்க. ஆமாம்ல, சரிப்பா, இருந்தாலும் இந்த ஊர் மக்களில் ஒருத்தவங்க உங்க கூட வரட்டும், ஏன்னா உங்க மேலே இருக்கிற நம்பிக்கை கெட்டு போகக்கூடாதுல்ல அப்படின்னதும் உடனே ஊர்க்காரங்க ஒருத்தங்களை கூட்டிட்டு காத்தி சாமுண்டீஸ்வரி வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே பார்த்தோன்னா, அத்தை இங்கே பாருங்கத்த, சாமியோட சிலையை காணும், இப்போது நம்ம வீட்டையும் செக் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. என்ன மாப்பிள்ள அப்படின்னா, நான் அந்த சிலையை திருடிட்டு வந்ததா அந்த ஊர்க்காரங்க சொல்கிறாங்களா அப்படின்னு சாமுண்டீஸ்வரி கேட்குறாங்க. ஐயோ அத்தா, அப்படி இல்லத்த, நமக்கு வேண்டாதவங்க நம்ம வீட்டிலையும் கொண்டு வச்சிருக்கலாம் இல்லையா, அதான் நம்ம வீட்டை வலிச்சு தான் கேமரா ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோமே, எதுக்கும் செக் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னதும் சரி மாப்பிள்ள அப்படின்னு சாமுண்டீஸ்வரி சொன்னதும் உடனே கார்த்திக் கேமரா செக் பண்ணி பார்க்குறாங்க. பார்த்தா நம்ம சிவனாண்டியும் அவங்க சித்தப்பாவும் தான் மண்வெட்டி நம்ம சாமுண்டீஸ்வரி தோட்டத்தில் சிலையை மறைக்கிற வீடியோ இருக்குது. இதை பார்த்து கார்த்திக் செம அடிச்சாராங்க. பார்த்தீங்களா, அவங்க எல்லாரும் சேர்ந்து பழி போடும் போதே தெரியல எங்கள் அத்தை இந்த தப்பு பண்ணிங்களேன்னு அப்படின்னதும் உடனே ஊர்க்காரரும் பார்த்துட்டு, இவங்களை சும்மாவே விடக்கூடாதுப்பா, வா முதல்ல நம்ம இதை எடுத்துகிட்டு போய் அங்கே ஊர் மக்கள்கிட்டலாம் காமிக்கலாம் அப்படின்னுட்டு நம்ம கார்த்தியும் அந்த ஊர்க்காரரும் நேராக சிலையை தோண்டி எடுத்துட்டு கேமரா நேராக வீடியோ ஷாட்டோட நேராக கிளம்பி கோவிலுக்கு வராங்க. அங்கே பார்த்தோன்னா எல்லாரும் ஒன்று கூட்டிகிட்டு இருக்காங்க. சிலையை பார்த்ததும் ஆச்சரியப்படுறாங்க. உடனே அந்த இடத்துல விரும்மாண்டி, பார்த்தீங்களா, நான் தான் சொன்னேன்ல அவன் மாமியார் தான் வீட்டில் மறைச்சி வச்சிருக்கா அப்படின்னதும், டே விரும்மாண்டி பயம் மூட்றா அப்படின்னு சொல்லி பாட்டி சத்தம் போடுறாங்க. எப்பா காத்தி, சிலை எங்கப்பா இருந்துச்சு அப்படின்னும் போதும், எங்கள் அத்தை வீட்டில் பாட்டி, எங்கள் அத்தை வீட்டில் பத்திரமா இருந்துச்சு, அதுக்கு காரணமானவங்களையும் நாங்கள் பிடிச்சிட்டோம் அப்படின்னும் போது, என்னப்பா சொல்கிற, ஆமாம்
அதை எடுத்தது வேற யாரும் இல்லை, இதோ இருக்காங்களே இந்த சிவனாண்டி, அவரும் இவங்க சித்தப்பா முத்துவேலன் தான் அப்படின்னதும் சிவனாண்டி முத்துவேலும் அதிர்ச்சாராங்க. ஏய் என்னடா உளறிட்டு இருக்க, இந்த வீடியோ பாருங்க அப்படின்னதும் ஊர் மக்கள் எல்லாரும் சேர்ந்து அந்த வீடியோ பார்த்துட்டு செம அதிர்ச்சியாகிறாங்க. படுபாவி பயல்களே, இப்படி அபாண்டமா நாங்கள் சாமுண்டீஸ்வரி அம்மாவை சந்தேகப்படும்படி பண்ணிட்டீங்களேடா, நாங்களும் தெரியத்தனமாக அவங்கள சந்தேகப்பட்டுட்டோம். நல்ல வேலை இந்த தம்பி சொன்ன மாதிரி போலீஸ் வந்து போயிருக்கா, அவ்வளோதான். சாமுண்டீஸ்வரி அம்மா அடியோட இந்த ஊரையே வெறுத்திருப்பாங்க. ஆமாம்ல, இவனுக்கு 2 பேரையும் சும்மா விடக்கூடாது. இவனுங்க எத்தனை வாட்டி தப்பு பண்ணி போலீஸ் ஸ்டேஷன் போனாலும் திருந்த மாட்டானுங்க. இவனுங்களை முதல்ல நாம போலீஸில் பிடிச்சி கொடுக்கணும் அப்படின்னு ஒரு மக்கள் சொன்னதும் காட்டி போலீஸை வரவழைக்கிறாங்க. அங்கே பார்த்தோன்னா இந்த பக்கம் சிவனாண்டி முத்துவேல் 2 பேரையுமே வந்து கைது பண்ணிடுறாங்க. இன்னொரு பக்கம் இங்கே பாருங்க, இந்த கும்பாபிஷேகம் முடியும் வரைக்கும் நீங்கள் 2 பேரும் இந்த கோவில் பக்கமே கால் வைக்கக்கூடாது அப்படின்னு ஊர் மக்களை அடித்து துரத்திடுறாங்க. இதை பார்த்து சந்திரா வந்து செம்மையாக அதிர்ச்சி ஆகுறாங்க. நல்ல வேலைப்பா, இந்த கடவுளையும் காப்பாற்றி இந்த ஊர் பள்ளியையும் காப்பாற்றிட்டா அப்படின்னு சொல்லி ஊர் மக்கள் காட்டியை வந்து பாராட்டிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா பார்த்தோன்னா இந்த பக்கம் நல்லபடியாக வந்து தீர்த்தம் பார்க்குற பூஜை வந்து நடைபெறுது. ஸோ நல்லபடியாக தீர்த்தத்தையும் மறைச்சு முடிச்சிடுறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம சிவனாண்டி முத்துவேல் 2 பேரையுமே காளியம்மா வந்து நேராக ஜாமீன் எடுத்து வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்துடுறாங்க. அப்படின்னு பார்த்து விடுமாண்டி வராங்க. இப்படி ஆகும்னு நான் நினச்சி பார்க்கல சகல. ஆமாம், சந்திராவுக்கே தெரியாதான் கேமரா வந்து ஃபிக்ஸ் பண்ணது. ஆனால் அந்த கேமரா மட்டும் இல்லைன்னா இனிரம் சாமுண்டீஸ்வரி ஜெயிலில் இருந்திருப்பா, இந்த கும்பாபிஷேகமும் நடந்திருக்காது அப்படின்னு சொல்லி நம்ம சிவனாண்டியோட டீம் திட்டம் போடுறாங்க. விடு மருமகனே, நாம் 1000 திட்டம் போட்டாலும் அந்த கார்த்தி பையன் முறியடிப்பான். அதனால என்கிட்ட ஒரு திட்டம் இருக்குது, அதை நான் செயல்படுத்திட்டு தான் சொல்லுவேங்கிற மாதிரி காளியம்மா ஒரு புது திட்டம் போடுறாங்க. அது என்னென்னு சொல்லுங்க அப்படின்னு சிவனாண்டி கேட்டதும், இங்கே பாரு, உங்கள் 2 பேரையும் நிறைய காரியங்கள் நம்பி கொடுத்து எல்லாமே தோல்வியில் தான் போயிட்டு, அதனால இப்போதைக்கு நான் செஞ்சு முடிச்சுட்டு சொல்கிறேங்கிற மாதிரி காளியம்மா வந்து ஒரு பொது திட்டம் போடுவாங்க. அவங்க வெயிட் பண்ணி